நீ ஏன்டா கை வைக்கிற? என்னதான்டா பாத்துக்க சொன்னாங்க? இல்ல என்னதான்டா பாத்துக்க சொன்னாங்க? என்னதான் பாத்துக்க சொன்னாங்க? இல்ல என்னதான் பாத்துக்க சொன்னாங்க? இல்ல என்னதான் பாத்துக்க சொன்னாங்க? சார் தவறே கேட்கலாம். சரி கேட்கலாம். இருங்க வரேன். ராஜாவினுடைய கஜானாவை பாதுகாப்பவர் கஜான்சி என்று அழைக்கப்படுவார். 40 நாட்கள் 40 வார்த்தைகள். இன்று 18ஆம் நாள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறதான வார்த்தை கஜான்சி. கஜான்சி என்றால் ட்ரெஷரர், கஜானாவை பாதுகாப்பவர் என்று பொருள் பெறும். நம்முடைய வேதாகமத்திலே ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்பட்டதான வார்த்தை கஜான்சி ஆகும். எஸ்ரா புஸ்தகத்திலே 7வது அதிகாரம் 21வது வசனத்திலே நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கஜான்சிகளுக்கும் அர்த்தசாஷ்டா என்னும் ராஜாவாகிய நான் இடுகிற கட்டளை என்னவென்றால் என்று சொல்லி அந்த வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவாலயத்தினுடைய சகல பனிமூட்டுகளுக்காக எந்த தடையும் இல்லாமல் அனைத்து பொருட்களும் கொடுக்கப்படுவதற்கு பெர்ஷியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா அனைத்து கஜான்சிகளுக்கும் ஒரு கடிதத்தை எழுதுகின்றார். கஜான்சிகளுடைய பணி என்னவென்று சொன்னால், தேவாலயத்திற்கு வேண்டிய சகலவற்றையும் தடையின்றி அனுப்ப வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே தேவனுக்காய் உழைக்கும்படியாக உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். அந்த பொறுப்பை உண்மையும் உத்தமமாய் தேவ நாம மகிமைக்காக செய்ய பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். என்னதான் சார் பாத்துக்க சொன்னீங்க? சரி என்னதானே சார் பாத்துக்க சொன்னீங்க? ஓகே வெயிட் பண்ணுங்க. உங்க 2 பேருக்கும் உங்க கஜானாவுக்கு நீங்க கஜான்சிகளா செயல்பட உங்க 2 பேருக்கும் காசு தரேன். நான் தான் ஃபர்ஸ்ட் போறேன். இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் போறேன். இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் போறேன். இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் போறேன்.